தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை, மனதில் பதிய வேண்டிய வாசகங்கள் அப்படின்னு இருக்குதுங்க. ஒரு சில வாசகங்கள் பதிச்சு வச்சுக்கோணுங்க. நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதருமே தன்னை விட ஏதோ ஒரு வகையில் சிறந்தவர்கள் என்று நினைத்தால் எல்லா மனிதர்களிடமிருந்தும் ஏதேனும் ஒன்றை நம்ம கற்றுக்கொள்ளணுங்க. ஒவ்வொரு மனிதனுக்குமே யாரையும் தாழ்த்தி குறை சொல்லக்கூடாதுங்க. தாழ்த்தி ஒரு மனிதனை இவன் இப்படி இருக்கிறான் இவனுக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் தாழ்த்தி யாரையும் சொல்ல வேண்டாங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் ஒரு திறமை ஒளிந்திருக்குதுங்க. அந்த திறமையை வெளிக்கொண்டாரணுங்க. தனது பதவிக்காக கொடுக்கப்படுகின்ற மரியாதை தனக்குத்தான் தரப்படுகிறது என்று நினைக்கக்கூடாதுங்க. அதாவது உங்களுக்கு யாரும் மரியாதை கொடுக்கலைங்க, அதான் இப்போ பதவியில் இல்லைன்னா உங்களை யாருமே சேர்ந்த மாட்டாங்களாம்மா. அப்போ உங்கள் மரியாதை எங்கே கிடைக்குதுங்க? உங்களுக்குங்களா? இல்லைங்க, நீங்கள் செய்ய தொழிலுக்கு அந்த மரியாதை உண்டுங்க. தொழிலை விட்டு போட்டிங்கன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால தான் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கும் போதே பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி தாட்டி விடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது நீங்கள் மிக விரைவில் பணக்காரனாக வேண்டுமா, கொஞ்சம் கூடுதலாக உழைத்து பாருங்கள். உழைப்பு இருக்கணுங்க. கடுமையான உழைப்பு இருந்தால் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பெரியவங்க. அக்கறை உள்ள பெற்றோர்கள் அலமாரி நிறைய புத்தகங்களை எந்த குழந்தை வாய்ப்பு இருக்கிறதோ அந்த குழந்தைக்கு அதிர்ஷ்ட குழந்தை ஆகும். இறை தேடும் நீ இறையை தேடினால் எதிர்காலத்தில் இனிமையாக வாழும் வாய்ப்புகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும். கடின உழைப்பு விடாமுயற்சி மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வருங்களாமா. அதுக்காண்டி நீங்கள் கடுமையாக உழைச்சி போடுங்க. உங்களுக்கு தேவையான லட்சியங்களை அடைஞ்சிக்கோணுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.